யாவன்ன சரணௌ பிராதுகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. இது பரதன் சித்திரகூடத்துக்கு வருங்கால் சொன்ன ஸ்லோகம். அரசனுக்குரிய அடையாளங்கள் பொருந்திய ராமனுடைய திருவடிகளை என் தலையால் எப்போது தரிக்கிறேனோ அதுவரை எனக்கு சாந்தி பிறக்காது. அடியவனான எனக்கு ஆண்டானான சுவாமி ராமனுடைய திருவடிகளை தலையால் தரிப்பதே உச்சிதமானது. அதில்லாமல் என் தாய் என்னை அரசனென்னு கூப்பிட்டதற்காக வருந்துகிறேன். அரசன்னு சொன்னால் சுதந்திரன் என்று அர்த்தம். ஆனால் நாமோ தன்னிச்சையாக வாழ இயலாதவர்கள், கூடாதவர்கள். ராமன் திருவடிகளை பற்றியே வாழ வேண்டியவர்கள், பரதந்திரர்கள், பெருமானுக்கு தொண்டு புரிய வேண்டிய சேஷர்கள். இந்த உண்மை தெரிந்த பரதன் தான் நாட்டை ஆளக்கூடாது என்று புரிந்து கொண்டு அனைவரையும் அழைத்து கொண்டு சித்திரகூடத்தை அடைந்தார். தகப்பனார் இறந்த செய்தியை ராமனுக்கு கூறினார். மந்தாகினி நதிக்கு சென்று இங்குத பிண்யாகத்தாலே பித்ருதர்ப்பணம் செய்தார் ராமச்சந்திரன். அடுத்த நாள் அனைவரும் கூடியிருக்கும் போது பரதன் தன் வேண்டுகோளை ராமன் முன் வைக்கிறார். ராமா, நம்மால் நாட்டை ஆள இயலாது, கூடாது. நீதான் திரும்ப வந்து அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும். இதுதான் மக்களுக்கும் விருப்பம், நம் தந்தையாருக்கும் விருப்பம். மறுக்காதே என்று வேண்டினார். இந்த கட்டத்தில் தான் இப்ப நாம் உள்ளோம். அயோத்தியா காண்டத்தில் 105வது சர்க்கத்தை அனுபவிக்க வேணும். அதுக்கு நாம வந்திருக்கிற இடம் எது தெரியுமா? ராமனுடைய பாதுகையாகவே கொண்டாடப்படுகிற, ராமனுடைய திருவடியாய் கொண்டாடப்படுகிற ஹனுமான் ஆஞ்சநேயர். அனுமந்தராயர் கோயிலுக்குத்தான் வந்துள்ளோம். வீர ஆஞ்சநேயருடைய சந்நிதி. திருப்பூரிலிருந்து காங்கேயம் போகும் மார்க்கத்தில் 14வது கிலோமீட்டரில் முதலிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கங்கநாயக்கன் பாளையம். அங்கே சிறு குன்றின் மேல் உயரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மன்னர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர். பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது தேவர்களே பிரதிஷ்டை செய்த விக்கிரகங்கள் உண்டு, ரிஷிகள் பண்ணினது உண்டு, அரசர்கள் பண்ணினது உண்டு, நம் போன்ற மக்கள் பண்ணியதும் உண்டு. இவையெல்லாம் போக பகவான் தானே உருவாகிறார், ஸ்வயம்பூ என்று சொல்லுகிறோம். அதைப்போல் இங்கு ஆஞ்சநேய சுவாமி தானே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மண்ணிலிருந்து உருவாகி சிலை வடிவத்தில் எழுந்தருளி இருந்தார். இத்திருக்கோயில் தனிமையான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. படிகளேறி வாராமல் பாத வழியாகவே வருகிறோம். வந்தால் வாயிலில் பெரிய கூடம். இங்கே அமாவாசை தோறும் அன்னதானம் நடைபெறுகிறது. 1000 பக்தர்களுக்கு மேல் பயன்பெறுகிறார்கள். அங்கெல்லாம் சேவித்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதானத்தை அடைகிறோம். இத்திருக்கோயில் ஒரே சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி மட்டுமே உள்ளது. பழங்காலத்து கருங்கல் கட்டடமாகத்தான் கர்ப்ப கிரகம் உள்ளது. மேலே புதியதாக விமானம் எழுப்பி சம்பிரோக்ஷணம் செய்துள்ளார்கள். விமானத்தில் பல திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார். சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வரும் திருக்கோலம், தன்னுடைய இதயத்தையே பிளந்து இதோ சீதாராமர்கள் எப்போதும் என்னிடத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று காட்டும் திருக்கோலம். இவையெல்லாம் விமானத்தை அலங்கரிக்கின்றன. மேலே நாம் ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போவதற்கு முன்னால்
சுற்றி இருக்கும் இயற்கை சூழல் ரொம்ப ஆச்சரியமான இடம். கோயில்கள் ஏகாந்தமான இடத்தில், மலையிலோ கடற்கரையிலோ ஓர் நதிக்கு பக்கத்திலோ இருந்தால் அது மனத்தையே அபகரிப்பதாக இருக்கும். இங்கும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நொய்யலாறு ஓடுகிறது. இது காஞ்சி நதியாகவே பழைய காலத்தில் கொண்டாடப்பட்ட நதி. இந்த நொய்யலாறு ஓடிப்போய் காவிரியோடே கலக்கிறாள். அவ்வாற்றின் ஓர்புறத்தில் கரையில்தான் அனுமந்தராயர் வீர ஆஞ்சநேய சுவாமியின் கோயில் உள்ளது. அவர் எங்கெங்கோ பம்பா தீரத்தில் இருந்தார். கடற்கரைக்கு போய் கோயில் கட்டினார். ஆகவே அவருக்கே நதிக்கரையில் இருப்பதற்கு விருப்பம் உண்டு போலும். இங்கும் அப்படித்தான் எழுந்தருளியிருக்கிறார். சுற்றுப்புறச் சூழல், கோவில் பிராகாரம், இன்னும் சில சந்நிதிகள் வரவிருக்கின்றன. அதற்காக திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தரிசித்தோம். மேலே ராமாயணத்தை பார்த்துவிட்டு அடுத்த நாள் உள்ளே போய் தானே தோன்றி நிற்கும், மேலும் அலங்கார ஆஞ்சநேயராக இருப்பவரை தரிசிப்போம். இப்போது 105வது சர்க்கம். தத புருஷசிம்ஹானாம் விருத்தானாந்தை சுகிர்கணைஹி சோச்சதாமேவ ரஜனி துக்கேன வியவர்த்தியத. இரவு பொழுது வருத்தத்தோடையே கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்து அனைவரும் சித்திரகூடத்தில் அமர்ந்தார்கள். அருகே லக்ஷ்மணன் நிற்கிறான். எதிரே பரதன் விழுந்து நமஸ்கரித்தார். சாந்த்விதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத் ததாமி ததைவாகம் புங்க்ஷ்வ ராஜ்யம் அகண்டகம். ராமா, தேவரீர் இந்த நாட்டை துறந்து வந்து விட்டீர். நான் அந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வசிஷ்டர் கூறினார். ஆனால் இக்ஷ்வாக்கு அரசன் தொடங்கி இன்று வரை மூத்தவர்கள்தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். நான் அந்த நாடு என்னும் தேசம் தேவிக்கு பூஜை செய்து இதோ உம்மிடத்தில் திரும்ப சமர்ப்பிக்கிறேன். எந்த இடையூறும் இல்லாமல் தேவரீர்தான் திரும்ப வந்து நாட்டை ஏற்க வேண்டும். நான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுவதாக இல்லை. அது அடியவனான என்னுடைய இயற்கைக்கு மாறுபட்டது. தேவரீர்தான் சுவாமி, நீர்தான் நாட்டை ஆள வேண்டும். மகதேவாம்பு வேகேன பின்ன சேதுர் ஜலாகமே துராவரம் தொதன்னேன ராஜ்ய கண்டமிதம் மகது. ராமா, யோசித்துப்பார். மூத்தவனிருக்க இளையவனுக்கு பட்டம் கூடாது. இது சட்டம், இதுதான் நம்முடைய மரபு. அதையும் மீறுவதாக இல்லை. ஒருவேளை அதை மீறுவதாகவே கொண்டாலும் எனக்கு ராஜ்யத்தை ஆளும் திறமை கிடையாது. எப்படி ஒரு நதி நீர் வேகத்தோடே சுழன்று கொண்டு ஓடினால் பாறைகளெல்லாம் துண்டாடி போகுமோ, அதே போல இந்த நாட்டை நான் ஆண்டால் நாடே துண்டாகி போகும். அதை ஒருமித்து ஒன்றாக நடத்தி செல்லும் திறமை உன்னைத் தவிர ஆருக்கும் இல்லை. கதிங்கர இவாஸ்வஸ்ய தார்க்ஷசேவ பதத்ரிணஹ அனுகந்தும் ந சக்திர்மே கதிந்தவ மகீபதே. நீர் நடந்த மார்க்கத்தில் நாம் நடக்கவா? அது இயலாது. தயரதன் நாட்டை ஆண்டார், நீர் ஆளலாம். ஆனால் குதிரை ஓட்டத்தை பார்த்து கழுதை ஓட முடியுமா? ஆகாசத்தில் கருடன் பறப்பதை பார்த்து ஒரு மின்மினி பூச்சி பறக்க முடியுமா? இயலாது. அதை போல் நம்மாலும் நாட்டை ஆள முடியாது. யதாது ரோபிதோ விருக்ஷா புருஷேண விவர்த்திதா ஹரஸ்வகேன துராரோகா ரூடஸ்கந்தோ மகாத்ருமஹ. ஒரு மனிதன் விதை விதைத்து மரத்தை வளர்க்கிறான். அது 20 அடி 30 அடி 40 அடிக்கு வளருகிறது. நான் தானே விதை விதைத்தோம், ஆகவே இந்த மரத்தில் நாம் ஏறிவிடலாம் என்று ஒரு மனிதனும் நினைக்க முடியாது. அவனே வளர்த்த மரமாக இருந்தாலும் அது அவனை தாண்டி வளர்ந்து விடுகிறது. ஆனால் ஆச்சரியம், மரம் வளர்த்தவனை மறப்பதில்லை. தான் தேங்காய் காய்க்கும் போதோ அல்லது வேற எந்த பழம் காய்க்கும் போதோ கீழே இருக்கும் அந்த மனிதனுக்குத்தான் மரம் கொடுக்கிறது. அவன்தான் அதை விதைத்தான். ஆனால் அவனால் ஏற முடியாது. ஆனால் அதன் பழத்தை மட்டும் அவன் அனுபவிக்கிறான். அதே போல ராமா, நான் குள்ளமானவன். என்னால் அரசு என்னும் இந்த மரத்தை ஏற முடியும். ஆனால் அரசு எனக்கு என்ன பழம் கொடுக்குமோ அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். இந்த அரசன் நீதான் ஆள வேண்டும். சயதா புஷ்பிதோ பூத்வா பலானின விதர்ச்சயேது சதாம் ந அனுபவேத் பிரீத்திம் யசஹேதோஹோ பிரரோபிதா ததாது யானே காக்குஸ்த மத்தான் அர்த்தந்து குஞ்சராக. ஆகவே உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு இப்போதே நாள் குறிக்கப்படட்டும்.
நீண்ட ஊர்வலம் தொடரட்டும், ஆனகள் அம்பாரி பேரோடே வரட்டும், நீ அதில் எழுந்துருளி இருக்க வேண்டும், நாட்டை நீ ஆள வேண்டும் என்று பரதன் பிரார்த்திக்கிறான், புலம்பினான். அப்படி புலம்பிய பரதனுக்கு ராமன் சமாதானம் கூறுகிறார். தமேவம் துக்கிதம் பிரேக்ஷ்ய விலபந்தம் யசஸ்வினம் ராம கிருதாத்மா பரதம் சமாஸ்வாயத ஆத்மவான் நாத்மன காமகாரோகி புருஷோ அயம் ஈஸ்வரः. பரதா, புரிந்துகொள், அனைத்து செயல்களும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் அரசர்களும் இல்லை, ஆண்டிகளும் இல்லை, யாரும் இல்லை. நாம் இறைவனுடைய கையிலே இருக்கும் பொம்மை. அவர் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ நாம் ஆடுகிறோம். நம்முடைய கர்மத்தின் வழிதான் நாம் செயல்படுகிறோமே தவிர நம் இச்சைப்படிக்கா செயல்படுகிறோம். நீயே ஏதோ தவறு புரிந்து விட்டதாக வருந்தாதே, தசரதன் தப்பு பண்ணிவிட்டதாகவும் நினைக்காதே, நான் காட்டில் துன்பப்படுவதாகவும் நினைக்காதே. இதத்தனையும் அவனவன் கர்மத்தின் வழி நடைபெறுகிறது, இறைவனின் இச்சையால் நடைபெறுகிறதே தவிர நீயோ நானோ தடுத்து நிறுத்திவிட முடியாது. சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தா சமுச்சரையாக. அனைத்து பாதையும் ஓர் நாள் இல்லாவிடில் ஒரு நாள் மாறும், தேயும், அழியும். இதுதான் உலகத்தின் நியதி. எதுவுமே நித்தியமாக இருக்கும்னு நினைக்காதே. மாறுதல் மட்டும்தான் நித்தியம், அழிதல் மட்டும்தான் நித்தியம். எந்த பாதையானாலும் ஓர் ஊரை அடைய வேண்டும். எந்த மனிதன் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உயிரவிட வேண்டும். எந்த ஆறு ஓடினாலும் கடலை அடைந்து பெயரையும் உருவத்தையும் இழந்துதான் தீர வேண்டும். இதுதான் உலகத்தின் நியதி. ஏன் இதற்காக நீ துன்பப்படுகிறாய்? பட வேண்டாம், யோசித்துப்பார். யதாகாரம் திருடஸ்தூணாம் ஜீர்ணம் பூத்வோபசீததி ததா அவசீதந்தி நராக ஜராமிருத்யு வசங்கதாக. ஓரொரு மனிதனும் ஏதோ இந்த போகமில்லை, சுகமில்லை, நாட்டை ஆளவில்லை, இதை இழந்து விட்டோம், இன்னைக்கு இந்த உணவை சாப்பிட முடியல என்று வருத்தப்படுகிறானே. இதெல்லாம் தூண்களால் நாட்டப்பட்ட மண்டபத்தை போன்றவை. என்னதான் தூண் போல தாங்கினார் என்று சொல்லுவோம். இந்த இடத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த நாட்டுக்கு இவர்தான் தூண் போல இருந்தார். பல கட்டடங்கள் தூணை இழந்து விடுகின்றன. கட்டும்போது தூண் தூண் தூணை போல் இருக்கும், திருடமாக இருக்கும். ஆனால் 50 வருஷம் போனால் உளுத்து போய் விழுந்து விடும். அதை போல மனிதன் தான் தூண் போல வலியவன் என்று நினைக்கிறான். ஆனால் மூப்பும் மரணமும் வரும்போது அந்த தூண் தூள் தூளாகி போகிறது. அது புரிந்து கொள்ளாமல் சுகம் என்னும் துக்கம் என்னும் பரிதவிக்கிறான். அஹோராத்திராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாமிவ ஆயுகும்ஷி க்ஷபயந்தியாசு கிரீஷ்மே ஜலமிவாம்சவஹ. என்ன மழை பெய்தாலும் நின்று தூவானம் விட்டு முடிந்து போகும். எத்தனை வெயில் அடித்தாலும் மாறி கண்டிப்பாக மழைக்காலம் வரும். இப்படி ருத்து காலங்கள் மாறுகின்றன. இதோ வசந்த ருத்து, அடுத்து கிரீஷ்ம ருத்து, ஹேமந்த ருத்து, சரத் ருத்து, சிசிர ருத்து, வருஷ ருத்து என எத்தனை ருத்துக்கள். இந்த ருத்துக்களெல்லாம் மாறி மாறி வரும். மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். காலை விடிந்தால் இன்பப்படுகிறான், மாலை விழுந்தால் மறுபடியும் இன்பப்படுகிறான். நந்தந்தி உதித ஆதித்தே நந்தந்தி அஸ்தமிதே ரவவ் ஆத்மனோ நவபுத்தியந்தே மனுஷா ஜீவித க்ஷயம். காலை எழுந்திருந்தா சந்தோஷப்படுறார், சம்பாதிக்க போறோம்னுட்டு. மாலை விழுந்தா சந்தோஷப்படுறோம், சம்பாதித்ததை கொண்டு குடும்பத்துல ஆனந்தமா இருக்க போறோம்னுட்டு. ஆனா அதற்குள் என்ன மறந்துடுறான் தெரியுமா? இவன் ஆயுட்காலத்தில் ஒரு நாள் குறைந்து போயித்து என்பது ஆருக்கும் கண்ணுக்கு படுவதில்லை. ஒரு கழுதை உலர்த்தி வச்சிருந்த நெல்லை உண்டது. ஒரு சிறு பெண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காள். அழகா அப்படி 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 இப்படி சாப்பிட்டுது. அம்மா வந்து நெல்லை பார்த்துக்க சொன்னேனே, ஏன் நெல் வீணா போச்சேன்னா, பார்த்துக்க சொன்னேன், பார்த்துட்டு இருந்தேன். கழுதை சாப்பிட்டு இருந்தது. உதடு என்ன அழகா அசைஞ்சிருந்தது தெரியுமா என்று குழந்தை சொன்னாள். உதட செஞ்சதை பார்த்தால் நெல் வீணாகி போனது தெரியவில்லை. நாள் ஓடியதை பார்த்தால் என் ஆயுள் ஒரு நாள் குறைந்தது புரியவில்லை. ஆகவே பரதா, இது வாழ்க்கையின் உண்மை. இதை மறந்து போய் நீ புலம்புகிறாய். கூடாது, சொல்லுகிறேன் கேள் என்று மேலும் தர்மங்களை ராமன் உபதேசிக்கிறார். கேட்போம்.